வாழ்க வளத்துடன் நான் உமா ஸ்ரீனிவாசன் கண்ணதாசன் வீட்டுக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்றது, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவரும் நிறைய பூண்டும் போட்டுங்க. கார்லிக் காலிஃப்ளவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கார்லிக் காலிஃப்ளவர் மசாலா, அந்த கார்லிக் வாசனை பிடிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய பூண்டு பொடியாக வெட்டின மாதிரி போட்டோம்னா அந்த காலிஃப்ளவரே ரொம்ப டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்றது. இது பாருங்கள், நான் இப்போ பண்ண போகிறது ஒரு காலிஃப்ளவர் மசாலா. இது சாதத்தில் போட்டும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு நீங்கள் வச்சுக்கலாம், தோசையில் தடவி மடித்து கொடுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் நான் என்னென்ன இப்போ சேர்த்துருக்கேன்னா, வெங்காயம் முதல் போட்டு வெங்காயத்தை நல்லா எடுத்துக்கிட்டேன். அதோட பூண்டு பல், வெங்காயம் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதோட பூண்டு பல் ஒரு 20 பூண்டு பல் போட்டு அதையும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதோட கொஞ்சம் தக்காளி, 2 தக்காளி, சின்ன தக்காளி 2 தக்காளி போட்டு எடுத்துக்கிட்டேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா எடுத்துக்கிட்டேங்க. இதுதான் மசாலா. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் நீங்கள் இந்த மசாலா. அதே மாதிரி இதில் இப்போ இன்னொன்று என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள். தூளாக இல்லைன்றவங்க தாளிச்சுக்கலாம் சோம்பு, ஆனால் தூளாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது சீரகத்தூள், அவ்வளோதான். இந்த 2 தூள் தாங்க வாசனைக்கு, சோம்புத்தூள் சீரகத்தூள், இந்த 2 தூள் தான். கரம் மசாலா வாசனை பிடிக்கும் அப்படின்றவங்க, நல்ல வாசனை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க போட்டுக்கலாம். இது எல்லா மசாலாவும் போட்டு இப்போ ஒரு இழு எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பூண்டு பல் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இது கார்லிக் காலிஃப்ளவருங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காயட்டும். அதிகம் பண்ணிடலாம் நினச்சோடனே. சாதத்தில் பிள்ளைங்களுக்கு கலந்து கொடுக்கவும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கவும் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் இதை வச்சுக்கலாங்க. நீங்கள் தோசையில் கூட நீங்கள் தடவி கொடுக்கலாம். ஏன்னா காலிஃப்ளவர் அவ்வளோ சின்னதாக தான் வெட்டியிருப்பேன் நான். காலிஃப்ளவரும் வெட்டி மஞ்சத்தூள் போட்டு நான் ஓரளவுக்கு நல்லா வேக வச்சே இறக்கிட்டேன் காலிஃப்ளவரை. ஏன்னா இது கடைசியில் தான் காலிஃப்ளவர் போட போகிறேன். நடுவுலேயே போட்டோம், அந்த வேகாமல் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் வேகாமல் போட்டோன்னா இது கூட சுருள்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் இதை நல்லா சுருண்டோன்னா அது போட்டிங்கன்னா 1 நிமிஷத்தில் இறக்கிடலாம். இந்த பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மசாலா பாருங்கள், பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். இந்த மசாலா சாப்பிடவும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நல்லா சுருண்டுருச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா காலிஃப்ளவரில் நான் மஞ்சத்தூள் உப்பு 2மே போட்டு தான் வேக வைப்பேன். அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு இது ஒரு பிஞ்சுங்க, ஒரு டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். சர்க்கரை ஒரு பிஞ்சுனா ஒரு பிஞ்சு போட்டுறாதீங்க. இந்த பாருங்கள், ஸ்பூனில் இவ்வளோ எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 2 பிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எடுத்து 2 பிஞ்சு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு பிஞ்சுன்னு நான் தான் தப்பாக சொல்லியிருக்கேன். இப்போ இதில் வேக வச்ச காலிஃப்ளவர், மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்ச காலிஃப்ளவர் இருக்கு. இப்போ இது கொஞ்சம், இது நல்லா வேக வச்ச காலிஃப்ளவர் தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் அது சுருளும் போது இன்னும் கொஞ்சம் மெத்துன்னு ஆகும் காலிஃப்ளவர். அந்த அளவுக்கு இதை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டுருச்சு. மசாலாவும் காலிஃப்ளவரும் சேர்ந்து நல்லா சுருண்டுருச்சு. இப்போ இது சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா ரசம் வச்சுட்டு இதை வச்சா போதும். ஆனால் சப்பாத்திக்கு வைக்கும்போது மட்டும் இன்னும் கொஞ்சம் மசாலா, தக்காளி இன்னும் ஒரு 2 தக்காளி ஜாஸ்தி சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் குழப்போட வரும். அப்போ சப்பாத்திக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் தக்காளியில் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் பூண்டு நிறையா தெரியும். கார்லிக் பூண்டு பிடிக்காதவங்க பூண்டாக கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதை அள்ளிடலாம். இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. சும்மா சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கார்லிக் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப இது பிடிக்கும். காலிஃப்ளவர் பார்த்தவங்க பண்ணோங்க, அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப கார்லிக் பிடிக்கல அப்படின்றவங்க இந்த நார்மல் மசாலா கொஞ்சமாக போட்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு மசாலா
சேர்த்து போட்டு பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப பிடிக்காது பூண்டு மட்டும் போட்டு ரொம்ப பிடிக்காதுன்றவங்க கொஞ்சமாக போட்டுங்க. ரொம்ப பூண்டு போடலன்னா கொஞ்சமாக போட்டு இஞ்சி பூண்டு மசாலா போட்டு இது பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் செய்யுங்க. வாங்க வளர்த்துறேன்.